வெறும் கழுத்தில் பெயின் இருக்கலாம், கழுத்துலேருந்து ஷோல்டருக்கு வரலாம், ஃபுல்லாக கைக்கு வரலாம், மேலே தலைக்கு பரவலாம், இல்லைனா செஸ்ட்டுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பெயின் வந்து மல்டிபிள் ரீஜன்ஸ்க்கு அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெயினுக்குள்ளேய காரணம். நிறைய பேர் கிராமங்கள் சொல்லுவாங்க, அந்த லேடிஸில் அந்த வாய் குத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு செரைக்கல் ஸ்பாண்டிலோட்டிக் பெயின், அந்த ரேடிகுலர் பெயின் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்ப்ரெட், சாப்பிட்டதுனால அப்படி இருக்குது அந்த மாதிரி அவங்களே இன்டர்ப்ரெட் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே அந்த கழுத்தெலும்பு, முதுகெலும்பு தேய்மானத்தினால வர பிரச்சனைகள் தான். இது வெறும் வலி மட்டும்தான் கொடுக்குமா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த ஸ்பைனில் வந்து ஸ்பைன் மெயின் கேபிள், அதை தவிர இந்த நரம்பு, சைடு நரம்பு, இதை தவிர முக்கியமானது மூளைக்கு போகிற இரத்த குழாய், 2 இரத்த குழாய், வெர்டிபிரல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பின் மூளைக்கு வந்து கொடுக்கக்கூடிய, ஹார்ட்லேருந்து பின் மூளைக்கு போகிற இரத்த குழாய் அந்த கழுத்து எலும்பு வழியாக தான் போகும். என்ன ஆகும், இந்த மாதிரி கழுத்தெலும்பு ரொம்ப தேய்மானம் ஆச்சுன்னா சிலவங்களுக்கு இந்த மயக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. கழுத்தை குனிஞ்சு நிமிரும் போதெல்லாம் மயக்கம் வந்து கீழே விழுற மாதிரி ஆகிடுவாங்க. அது எல்லாமே பிகாஸ் இந்த மாதிரி கழுத்தெலும்புலேருந்து அந்த இரத்த குழாய் போகும்போது, மடங்கும்போது அந்த இரத்த குழாய் இஸ் அ டியூப் மாதிரி தான். ஸோ கழுத்தெலும்பு குனியும் போது அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சதுன்னா கிங்க் ஆகிடும் அந்த பிளட் வெசல். அப்போ பின் சிறுமூளைக்கும் இந்த இதுக்கும் போகிற இரத்த குழாய் ஸ்டாப் ஆகிடும், மயக்கம் வந்துடுவாங்க. இதுதான் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் த வெரி காமன் காசஸ், சிம்டம்ஸ் ஆஃப் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். ஸோ கழுத்து வலி வரலாம், கழுத்து வலியிலேருந்து நடுமுதுகு பெயின் பரவலாம், கை வலிக்கு வரலாம், ஷோல்டர் பெயின் வரலாம், இல்லைன்னா தலைவலி கூட வரலாம், செஸ்ட் பெயின் வரலாம். இதை தவிர வெர்டிகோ சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தோம் அப்படின்னா வலி இருக்கும், ஆனால் வலியை விட மறுத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கையெல்லாம் ரொம்ப மறுத்துருச்சு அப்படின்னா, எஸ்பெஷலி தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு கையே இல்லாத மாதிரி ஃபீலிங் இருக்கும், கை மறுத்துரும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே இந்த மாதிரி அதை சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கூடிய சிம்டம்ஸ் தான். சிலவங்களுக்கு இன்னும் அதிகமாக ரொம்ப நாளாக அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா பிடிமானம் கம்மியாகிடும். அவங்களால அந்த கை ஸ்ட்ரென்த்து குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் குறைஞ்ச என்ன ஆகும், நம்ம காமனாக கையில் பண்ணக்கூடியது பண்ண முடியாது. நம்ம சாப்பாடு பிசைகிறது, அந்த ஷர்ட் பட்டன் போடுறது, கை எழுத்து, இதெல்லாமே வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும். ஏன்னா அந்த நரம்பு ப்ரெஸ் ஆகும்போது இந்த சிம்டம்ஸ் கூட வரலாம். இது வீக்னஸ். ஸோ மறுத்து போகிறது, சம்டைம்ஸ் ஊசி குத்துற மாதிரி, இதெல்லாமே வந்து சென்சரி சிம்டம்ஸ். மோட்டார் சிம்டம்ஸ்னால் அந்த வீக்னஸ், இல்லைன்னா அந்த பெயின். இன்னும் உங்களுக்கு இந்த ஸ்பைன் நம்ம மெயின் கேபிள், இப்போ பார்த்தோம்னா அந்த சென்டராக இருக்கிற கேபிள், மெயின் கேபிள், ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைனல் கார்டே சம்டைம்ஸ் அழுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, கால் 2 பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கால் நடக்கும்போது பின்னும் ரொம்ப டைட் ஆகிடும், கீழே விழுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்பைனல் கார்டு ப்ரெஸ் ஆகும்னால. ஸோ ஒரு சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து இவ்வளோ சிம்டம்ஸ் வேரிடாக, அது எந்த மாதிரி, எந்த கிரேடில், எந்த அளவுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சிம்டம்ஸ் வந்து மாறுபடலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த சிம்டம்ஸ், அந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸோட ஒரு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம்.